கருப்பு படம் எவ்வளோ பெரிய ஹிட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக 207 crores வேர்ல்டு வைடு வந்து கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஆர்ஜே பாலாஜி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாரு எக்ஸ் தளத்தில். ஸோ இப்போ ஒரு போஸ்ட் போட்டு மெகா பிளாக் பஸ்டர் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எஸ், ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் சூர்யா ஃபேன்ஸ் அதை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மூமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த எக்ஸ் பதிவில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 3 days 1200 kilometers 11 districts and then 14 centers 15 shows அவர் வந்து போயிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. கருப்பு பிளாஸ்ட் டூர் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஹேஷ்டேக் போட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதிவை வந்து போட்டிருக்காரு. அன்பிலீவபிள் லவ் அண்ட் அன்ஃபர்கட்டபிள் கோர் மெமரி அன்லாக்ட் அப்படின்றத வந்து அவர் மென்ஷன் பண்ணுறாரு. ஐ ஆம் ட்ரூலி ஹம்பிள்ட் அண்ட் கிரேட்ஃபுல். எஸ், 15 ஷோ வந்து 14 சென்டர்ஸில் அவர் வந்து பார்த்துருக்காரு, 11 டிஸ்ட்ரிக்ஸில். ஸோ அங்கே வந்து அந்த அன்கண்டிஷனல் லவ் அவருக்கு கிடைச்சதை பற்றி இங்கே வந்து மென்ஷன் பண்ணி ஐ ஆம் ட்ரூலி ஹம்பிள்ட் அண்ட் கிரேட்ஃபுல் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் சூர்யா சாரை டேக் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பக்கமும் தேட்டர்ஸ் தெரிக்குது அப்படின்ற மாதிரி அவர் வந்து போட்டு ஃபயர் விட்டுருக்காரு. ஸோ மேரா பாய் மெகா பிளாக் பஸ்டர் அப்படின்ற மாதிரி அவர் அஃபிஷியலாக வந்து அவரோட இந்த பதிவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ காட் ஆடியன்ஸ் அண்ட் அவர் அன்பான ஃபேன்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் ஒரு ஃபோட்டோவும் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காரு. ஒரு குட்டி கருப்பை வந்து கருப்பை வேஷம் போட்டு கையில் வந்து அந்த கத்தி வச்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் விக்டரியை சூப்பராக ஆர்ஜே பாலாஜி எஸ் டேரக்டர் வந்து த்ரோட் த தமிழ்நாடு ஃபுல்லாக போய் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இந்த பர்டிகுலர் செலிப்ரேஷனை வந்து கொண்டாடிட்டு இருக்காரு அப்படின்னு இந்த வெற்றியை வந்து கொண்டாடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். லோகேஷ் கனகராஜ் கருப்பு படத்தை பார்த்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. என்னென்ன விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஐ நோ ஐ ஆம் அ லிட்டில் லேட் டு த பார்ட்டி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. பட் ஐ ஃபெல் வெரி ஹாப்பி ஹியரிங் ரேவ் ரிவ்யூஸ் ஃபார் கருப்பு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. மை ஹார்ட் ஃபெல்ட் wishes and congratulations to Surya sir and then Prabhu sir, அதுக்கப்புறம் சாய் அபயங்கர் அண்ட் மை டியர் பாலாஜி அண்ட் த என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ அப்படின்ற மாதிரி என்டையர் டீமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து வாழ்த்திருக்காரு, விஷஸ் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். எஸ், கருப்பு ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் மூவி அப்படின்னே சொல்லலாம். எஸ், ஸோ இதுக்கான ரெஸ்பான்ஸ் டே பை டே ரொம்பவே நல்லா தெரியுது இன் தியேட்டர்ஸ் அண்ட் தென் சோஷியல் மீடியா அப்படின்றப்ப கண்டிப்பாக இதுக்கான ரிவ்யூவை ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்துட்டு நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து போட்டுட்டாங்க. லோகேஷ் கனகராஜ் கொஞ்சம் லேட்டாக வந்து பார்த்துட்டு இப்போ வந்து அதை ஷேர் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஆர்ஜே பாலாஜியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்ளை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் பீயிங் தேர் ஆல்வேஸ் டா லவ் யூ அப்படின்ற மாதிரி பாலாஜியும் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். கருப்பு படத்தை பார்த்துட்டு அட்லி அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு ஸ்டோரி வந்து வச்சு அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாரு கருப்பு டீமை. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்துக்காக கருப்பு டீமில் இருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்லிக்கு ஒரு அப்ரிஷியேஷனுக்காக தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி போட்டிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தலாம். தேங்க்யூ அட்லி ஃபார் யுவர் ஃபேண்டாஸ்டிக் வேர்ட்ஸ் ஆஃப் அப்ரிஷியேஷன் ஃபார் டீம் கருப்பு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்லி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லி அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தார் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில்னு பார்த்திங்க அப்படின்னா கருப்பு மூவி வாஸ் ஸ்டன்னிங், ஸோ என்டர்டைனிங் டு வாட்ச், கம்ப்ளீட் ட்ரீட் டு ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. டோன்ட் மிஸ் திஸ் இன் தியேட்டர், பியூர் மாஸ் கமர்ஷியல் பிளாக் பஸ்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆர்ஜே பாலாஜி ப்ரோ அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிவிட்டு சூர்யா சார் யூ கில்ட் இட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் டு த என்டையர் டீம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனியும் வந்து பார்த்திங்கன்னா அவர் டேக் பண்ணியிருக்காரு. அண்ட் மை பாய்ஸ் வேர் அட் பீக் சம்பவம் மோட் அப்படின்ற மாதிரி டிஓபி விஷ்ணுவை மென்ஷன் பண்ணி வெடி ஒர்க்டா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அபயங்கரை மென்ஷன் பண்ணி வெறித்தனம் ஒர்க்டா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் எடிட்டர் கலை மென்ஷன் பண்ணி சூப்பர் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி கருப்பு படத்தை அவர் வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறதுனால தேங்க்யூ அப்படின்ற மாதிரி அட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்க்யூ நோட் வந்து கருப்போட எக்ஸ் தளத்தில் வந்து ஒரு பதிவிட்டு அவங்களுக்கு வந்து தேங்க்யூ தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.